ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் இது வந்து நேச்சுரல் கன்செப்ஷனை விட பெட்டராகவே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ஸுங்க. ஐயுஐ அப்படின்னோடனே ஐயோ டாக்டர் வேண்டாங்க, நேச்சுரலாகவே நாங்கள் எத்தனை தடவைனாலும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்துக்கிறீங்க. ஐயுஐ அப்படின்றது டெஸ்ட் டியூப் பேபி கிடையாதுங்க. ஐவிஎஃப் அப்படின்றது வேறு, ஐயுஐ அப்படின்றது வேறுங்க. ஐயுஐ அப்படின்றது நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் கன்செப்ஷன் தாங்க. ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரல் ப்ராசஸில் வந்துட்டு ஓவுலேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் நேச்சுரலாக கான்டாக்டில் இருப்பீங்க. அதே இது ஐயுஐ அப்படின்னா உங்கள் பார்ட்னரோட சீமனை எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி உள்ள உங்களோட யூட்ரஸ்குள்ளே இன்செமினேட் பண்ணுறது தான் இந்த ஐயுஐ. ஒரு சில ரீசன்ஸ்க்கு வந்து ஐயுஐ வந்து பெட்டராகவே ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதற்கான இண்டிகேஷன் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலை வந்துட்டு நீங்கள் பாருங்கள். ஐயுஐ அப்படின்னா இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இந்த ஐயுஐயை ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. நிறைய பேருக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்துட்டு ஃபெயிலியரும் ஆயிருக்கலாம். ஏன்னா ஐயுஐயோட ஓவரால் சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30% தாங்க. ஆனால் ஒரு சில இண்டிகேஷன்ஸ்க்காக ஐயுஐ பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றது ஒரு சில பார்ட்னர்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அதற்கான இண்டிகேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 மெயின் இண்டிகேஷன்ஸ் வந்து நம்ம இதுக்கு சொல்லலாங்க. மேல் பார்ட்னர் யார் யாருக்கெல்லாம் வந்து சீமன் கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த ஐயுஐயில் நல்லா சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு எரெக்ஷன் டிஃபெக்டோ இல்லாட்டி எஜாகுலேஷன் டிஃபெக்டோ இல்லை சேர்ந்திருக்கும் போது சில செக்ஷுவல் டிஸார்டரோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஐயுஐயில் நல்லா சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்த 3வது ரீசன் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. அடுத்த 4வது பார்த்தீங்கன்னா செர்விக்கல் ஃபேக்டர். 5வது வந்து இம்யூனலாஜிக்கல் காஸ். ஸோ இந்த 5 ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஐயுஐயில் நம்ம சக்ஸஸ் நல்லா பார்க்க முடியும். ஐயுஐ 1 தான் வந்துட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸாகவும் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேல் சீமன் கவுண்ட். ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு சீமன் கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்குலாம் ஐயுஐ மூலமாக நல்ல சக்ஸஸ் பார்க்க முடியும். ஸோ நார்மல் சீமன் கவுண்ட் அந்த மொட்டிலிட்டி என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 15 மில்லியனுக்கு மேலே இருக்கிறதா நார்மல் கவுண்ட்டுங்க. அதே மாதிரி மொட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 40% அண்ட் அபோவ் இருக்கணும். பட் யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லைக் 8 மில்லியன் வரைக்கும் போகுது, போஸ்ட் வாஷ்டு வந்து ஒரு 8 மில்லியன் வரைக்கும் வருது, அதே மாதிரி மொட்டிலிட்டி வந்து ஒரு 30% 35% வரைக்கும் இருக்கு அப்படின்னா நம்ம ஐயுஐல சக்சஸ் பார்க்க முடியுங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு கம்மியா இருக்கோ சீமன் கவுண்ட் அவங்க நேச்சுரலா எவ்வளவு தூரம் ட்ரை பண்ணியும் உங்களால சக்சஸ் பார்க்க முடியல, கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா இந்த சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டான ஐயுஐ மூலமா நம்ம வந்து கன்சீவ் ஆக முடியும். ஏன்னா நார்மலா வந்து நீங்க கன்சீவ் ஆகணும் அப்படின்னா ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 15 மில்லியனா இருக்கணும். அதாவது நல்லா வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான ஸ்பெர்ம்ஸும் இருக்கணும். அதே மாதிரி மொட்டிலிட்டியும் வந்து மோர் தென் 40% இருக்கணும். அதே மாதிரி மார்ஃபாலஜியும் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே நேச்சுரலாகவே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா உங்களோட ஃபீமேல் பார்ட்னரோட காசு ஏதாவது இருக்கா, என்ன ரீசன்னால உங்களுக்கு கன்சீவ் ஆக முடியல அப்படின்றத நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுங்க. ஸோ கவுண்ட் கொஞ்சம் பார்டரில் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஐயுஐ ப்ராசஸ் போய்க்கலாம். அதே இது ஒரு 8 மில்லியனுக்கு கீழே இருக்குது, லைக் ஒரு சிலருக்கு 5 மில்லியன் 4 மில்லியன் இருக்கும்போது நம்மளால் ஐயுஐலையும் சக்ஸஸ் பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் டைரெக்டாக வந்து டெஸ்ட் டியூப் பேபியான ஐவிஎஃப்க்கு வந்து மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து செகண்ட் காஸ் நான் சொன்ன மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு எரெக்ஷன் டிஃபெக்டோ இல்லை எஜாகுலேஷன் டிஃபெக்டோ இல்லை சேர்ந்து இருக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கோ அவங்களாம் இந்த ஐயுஐக்கு போய்க்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ஐயுஐயில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பார்ட்னர் வந்து ஸ்பெர்ம் எடுத்து வெளியில் கொடுத்துருவாருங்க. அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி நல்லா சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி நல்லா உயிரோட்டம் உள்ள ஸ்பெர்ம்ஸை மட்டும் பிரித்து எடுத்து ஸோ பெண்ணோட யூட்ரஸ்குள்ளே நம்ம இன்செமினேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எடுத்து கொடுக்க முடியலையோ இல்லை சேர்ந்துருக்கும் போது உங்களுக்கு எரெக்ஷன் கரெக்டாக ஆகலையோ இல்லை எஜாகுலேட் ஆகலைனாலோ இல்லை நீங்கள் சேர்ந்துருக்கும் போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனாலோ இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடலாங்க. ஸோ எடுத்து கொடுத்த அந்த ஸ்பெர்ம்ஸை வந்துட்டு யூட்ரஸ்குள்ளே நம்ம இன்செமினேட் பண்ணிடுறோம் டைரெக்டாக. ஸோ அது போய் எக்கோட ஃபியூஸ் ஆகி எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகி நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்படி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஐயுஐ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 3வது நான் சொன்ன அந்த செர்விக்கல் காஸ். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செர்விக்ஸில் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கும், இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதனால அதில் உள்ள மியூக்கஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எவ்வளவுதான் ஸ்பெர்ம்ஸ் வந்தாலுமே அதை யூட்ரஸ்குள்ளே விடாதுங்க. ஸோ மியூக்கஸ் என்ன பண்ணும், எல்லா ஸ்பெர்ம்ஸையும் டெத் பண்ண வச்சிரும், அதாவது இறக்குற மாதிரி பண்ணி விட்டுருங்க. ஸோ எல்லா ஸ்பெர்ம்ஸும் இறந்துருச்சு அப்படின்னா டெட் ஸ்பெர்ம்ஸ் வந்து நம்ம உள்ளே போனாலும் யூஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து சர்விக்கல் காசுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்விக்ஸை டைரெக்டாக பைபாஸ் பண்ணுறோம். ஸோ வெஜைனாக்குள்ளே போய் சர்விக்ஸ்
சர்விக்ஸை பைபாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூட்ரஸ்குள்ளே டைரெக்டாக போய் ஆரோக்கியமான லாட்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் உள்ளே போய் செலுத்தணும் அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து கன்சீவ் ஆக முடியும். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த சர்விக்கல் ஃபேக்டர் ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்குலாம் ஐயுஐயில் நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்த 4th ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனலாஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இயற்கையாகவே ஒரு சில பெண்களுக்கு வந்துட்டு ஆன்டிபாடிஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் கில் பண்ணிடுங்க. ஸோ ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் இறந்து போயிடும் அந்த சர்விக்ஸில் இருக்கும்போதே. அப்படி இருக்கவங்களுக்கும் வந்துட்டு ஐயுஐ பண்ணால் நம்ம வந்து நல்ல சக்ஸஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் சர்விக்ஸை பைபாஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த ஆன்டிபாடிஸ்லேருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியுது. டைரெக்டாக யூட்ரஸ்குள்ளே போய் மேல் ஸ்பெர்ம்ஸை வந்து விட்டுறோம். அடுத்த 5th காஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நார்மலாக இருக்கும். லைக் ஃபீமேலோட சைடில் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி மேலோட கவுண்ட்டும் நல்லாயிருக்கும். அப்படி இருந்துமே அவங்களால கன்சீவ் ஆக முடியாததான் நம்ம அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த ஐயுஐ சிகிச்சை பண்ணும்போது நார்மலாக சேர்ந்துருக்கிறத விட இன்னுமே பெட்டராக வந்து சக்ஸஸ் ரேட் கிடைக்குதுங்க. ரொம்ப நாளாக நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா அடுத்த கட்டமான ஐயுஐக்கு வந்து நீங்கள் போங்க. ஈஸியாகவே நம்ம வந்து சக்ஸஸை காண முடியும். ஐயுஐ அப்படின்றதும் நேச்சுரல் மெத்தட் ஆஃப் கன்செப்ஷன் தான். நான் சொன்ன மாதிரி நார்மல் ப்ராசஸை விட ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் ஐயுஐயில் இருக்குது. பட் இன்னுமே பெட்டராக சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸாக இருக்குது. ஸோ நேச்சுரலாக நீங்கள் நிறைய தடவை, அதாவது ஒரு சிலருக்குலாம் பார்த்துருக்கேங்க, நாங்கள் நார்மலாக ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு 20 டைம்ஸ் ஓவுலேஷன் இன்டெக்ஷன் போயிட்டு நேச்சுரலாகவே சேர்ந்துருந்து பார்த்துருப்பாங்க. அப்புறம் ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க. ஸோ வெக்ஸ் ஆகி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய தடவை இதே மாதிரி நார்மலாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு 4-5 டைம்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அப்படி கிடைக்கல அப்படின்னா அடுத்த ப்ராசஸான ஐயுஐக்கு வந்துட்டு மூவ் பண்ணி பாருங்கள். அதுலேயே வந்து நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது.